இன்றைய தினமலர் செய்தியில் திமுக 2.0 ஆட்சியை அமைக்க பெண்கள் முடிவு செய்து விட்டனர் என்று திமுக முதன்மை செயலரும் அமைச்சருமான நேரு கூறியுள்ளார். இதிலிருந்து பெண்கள் மட்டும்தான் என்று கூறியுள்ளார். அப்போ ஆண்கள் என்ன செய்வார்கள் என்பதையும் சொல்லியிருக்கலாமே. அமெரிக்காவுக்கு படிந்து வெனிசுலாவில் அதிரடி மாற்றமாக எண்ணெய் துறையை தனியார் மயமாக்கும் புதிய சட்டத்தை அந்நாட்டு இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் கையெழுத்திட்டுள்ளார். அமெரிக்காவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார். கனடா தயாரிப்பு விமானங்களுக்கு 50% வரி. அமெரிக்க அதிபர் மிரட்டல். இதற்கு எங்கள் இறையாண்மையை மதியுங்கள் என்று அமெரிக்காவுக்கு கனடா பிரதமர் அறிவுரை. தற்போது கனடா நாட்டிலும் அமெரிக்கா தலையிட்டுள்ளது சரியில்லையே. இடைக்கால பட்ஜெட் குறித்து ஆலோசிக்க பிப்ரவரி 5 தமிழக அமைச்சரவை கூடுகிறது. வணக்கம்.